திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம தஞ்சாவூர் திருவையாறு சிவாலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா பஞ்ச நதிகள் ஓடக்கூடிய சிவாலயம், காவிரி ஆறு ஓடக்கூடிய சிவாலயம். இந்த காவிரி ஆறை பற்றி அருணகிரிநாத திருப்புகழில் முருகப்பெருமானும் சேர்த்து புகழ்ந்து பாடியிருப்பார். அது 7 தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலம் இதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான இந்த காவிரி ஆற்றோடு சேர்த்து புகழ்ந்து பாடியிருப்பார். இப்படி 7 உலகங்களும் புகழக்கூடிய காவிரி ஆறு ஓடக்கூடிய சிவாலயம். சிவபெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். சிவபெருமான் 7 14 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர், தேவாதி 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 தேவருக்கெல்லாம் தேவன், அண்டசராசங்களின் தன்னுடைய கட்டவர்களில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன், பிரம்மன் தலைகிள்ளியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், ஜலந்தரனை வதைத்தவர், முப்புரங்களை எரித்தவர், அயனும் மாளும் அறியா அழலுருவாய் நின்றவர், கங்காளர், கைலை மலையாளர், காண பேராளர், மங்கை பங்காளர், திரிசூல படையாளர், விளையாளர், தீயினும் வெய்யர், புனலிலும் தண்ணீர், சேயினும் நல்லர், தாயினும் நல்லர். அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்க சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார். ரொம்ப முக்கியமான சிவாலயம். காசிக்கு சமமான 6 ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம். காசிக்கு வீசம் அதிகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்துறையில பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறது வழக்கம். அதுபோல சிவாலயம். நந்தியம்பெருமான் அவதரித்த ஸ்தலம். நந்தியம்பெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல தான் நந்தியம்பெருமான் அவதரிக்கிறார். இந்த ஸ்தலத்துல ஈஸ்வர பட்டம் பெறார். எவ்வாறு ஈஸ்வர பட்டம் பெறார் பார்த்தா, இங்க உள்ள குளத்துல கழுத்தளவு தண்ணீர் இருந்து தபஸ் பண்றார். பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார். நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. இவ்வாறு அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். சிவருமான் முன் தோன்றி என்ன வேண்டும்னு கேட்கிறார். இன்னும் உங்களுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறார். மறுபடியும் நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. மறுபடியும் சிவருமான் முன் தோன்றி என்ன வர வேண்டும் கேட்கிறார். இன்னும் உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்குங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே அவருடைய தசைகள், தோல்லாம் மீன் அரிச்சு தின்னுடுது. எலும்பு கூட இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த ஸ்தலத்துல நந்தியம்பெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார். அதனால சிவருமானால் ஈஸ்வர பட்டம் பெறார். இந்த ஸ்தலத்துல நந்தியம்பெருமான் அவதரித்த ஸ்தலம், நந்தியம்பெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஸ்தலம். நந்தியம்பெருமான் குளம்படியில் பொன்னும் பொருளும் கிடைத்த ஸ்தலம். நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா முக்தி மண்டபம். இதான் இந்தியாவிலே 3 இடத்துல முக்தி மண்டபம் இருக்கு. அந்த முக்தி மண்டபம் இங்கே ஒன்று இருக்கு. அதுபோல பாருங்க, மேலே உள்ள சிற்பத்தை பாருங்க. சுசரிதன், சுசரிதன காலதேவனே காலால் உதைத்து சுசரிதன் ஆட்கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். சுசரிதன் என்ற சிறுவன், அவன் சிறு வயதிலே தாய் தந்தை இழந்து போடுறான். சிவருமான் தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிவாலயமா சிவ தரிசனம் செய்யறான். இந்த திருவையாருக்கு பக்கத்துல திருப்பலன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த தலத்துக்கு சிவ தரிசனத்துக்கு வரான். சிவதரிசனம் செஞ்சு முடிச்சிடறான். பொழுது போயிடுது. அதனால என்ன பண்றான், அந்த ஸ்தலத்திலே இரவு அங்கேயே தங்கியிருந்து காலம்பல விடிஞ்சு புறப்பாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி விடுறான். இரவு யமதர்மராஜா கனவுல தோன்றி இன்றுல 5ஆவது நாள் உன் உயிரை எடுத்துக்க போறாங்கிறார். சுசரிதன் என்ன பண்றான், விடிஞ்சதும் காலையில போய் அங்குள்ள சிவருமான்ட்ட வேண்டான். சிவருமான எம்பெருமான யமதர்மராஜா கனவுல வந்தால் இது போல 5ஆவது நாள் என் உயிரை எடுத்துக்க போறாங்கிறார். அப்ப சிவருமான என்ன சொல்றார், அபாயம் இல்லை, உனக்கு உபாயம் உண்டு, திருவையாருக்கு போ, தக்க சமயத்தில் உனக்கு தடுத்தாட்கொள்றாங்கிறார். அந்த சிற்பம் தான் பாருங்க, இங்க பாருங்க. சுசரிதன் என்ற சிறுவன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். யமதர்மராஜா வரார், சுலாயத்தில் குத்தி காலால உதைக்கிறார். அந்த சிற்பம் தான் அது. சுசரிதனை ஆட்கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். யமபயம் போக்கக்கூடிய ஸ்தலம். இங்க குங்குளிய தூபம் விடுவாங்க. அந்த தூபம் எந்த அளவுக்கு புக போதோ அந்த அளவுக்கு யமபயம் இல்லைங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. குங்குளிய தூபம் இருக்கிறவங்களுக்கு யமவதை கிடையாது. அதாவது சிவபக்தர்களுக்கு யமதூதர்கள் வரமாட்டாங்க, சிவதூதர்கள் வராங்க. அப்படிப்பட்ட சிவாலயம். அப்பருக்கு ஆடி அமாவாசையில கைலாய காட்சி கிடைக்கப்பட்ட சிவாலயம். இந்த ஸ்தலம் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பாக விழா கொண்டாடுவாங்க, அப்பர் கைலாய காட்சின்னு. அது மட்டும் கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு சிவதரிசனத்துக்கு வரார். காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இப்போ என்ன பண்றார், கரையா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பாலங்கள் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, படகுல தான் போக முடியும். அப்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது படகுலையும் போக முடியல. சிவருமான குறித்து வென்றார். கரை புரண்டு ஓடக்கூடிய காவிரி ஆறு கரை ஒதுங்குது. அப்படிப்பட்ட அதிசயமும் அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலம். சிவருமான் இந்த ஸ்தலத்துல தனக்குத்தானே பூஜை செய்த ஸ்தலம். என்ன பண்றா, இந்த ஸ்தலத்தில் உள்ள வேதியர், அதற்குரிய நடைமுறைக்குள்ள வேதியர் காசிக்கு புறப்பட்டு போயிடுறார். காசிக்கு போயிட்டு அவர் வரத்துக்கு காலதாமதம் ஆகி போடுது. இப்போ அவங்க குடும்பத்தாரெல்லாம் நான் காலதாமதம் வருந்துறாங்க. இப்போ சிவபக்தியில் அவங்க இருக்கிறதுனால சிவருமானே இந்த ஸ்தலத்துல வேதியரா வந்து ஐயாரதனில் சைவனாகின்னு சொல்லிட்டு மாணிக்க தன்னுடைய கீர்த்தி திருவள் என்ற பதிகத்தில் குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட சிவாலயம். சிவபெருமான் தனக்கு தானே பூஜை செய்த ஸ்தலம். இரவியார் வந்து அறமலர்த்த இடம், சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கக்கூடிய சிவாலயம். அது மட்டும் இதுக்கு சிறப்பு கிடையாது. இந்த சிவாலயத்தில் 108 வில்வ மரங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள் இருக்கு இந்த சிவாலயத்தில். காசிக்கு வீசம் அதிகம் உள்ள சிவாலயம். திருச்சிற்றம்பலம்.